ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகரம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் தாங்க. இந்த கிரகங்கள் ஜோதிடத்தில் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது. ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா அதி வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள், மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள், மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு நிறைய வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த வரிசையில் என்னென்ன கிரகம் எப்படி வந்து நகருதோ, என்ன மாதிரியான மாறுதல்களை வந்து கொடுக்குதோ அதன்படி தான் வந்து பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த 2025ஆம் வருடத்தினுடைய அற்புதமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களில் உயர்வான கிரகம்னு சொல்லக்கூடியது அதிக நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே இந்த வருடத்தில் தான் வந்து நடக்குது. அதாவது மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து தற்போது ஏப்ரல் மாதத்தில் என்ன முடிஞ்சிருக்குன்னா ராகுகேதுவினுடைய பயிற்சி. இவங்க பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறக்கூடியவங்க. இப்போ அடுத்ததான் இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான கிரக பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்குது. குரு வந்து 1 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறக்கூடியவர். ஸோ இந்த 3 கிரகங்களுமே ஒரு வருஷத்தில் வந்து மாற போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு வருஷமாக தான் இந்த 2025 வந்து இருக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்னாலுமே கூட இன்னொரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருச்சு அப்படின்னா போதுங்க. ஸோ எல்லா விதமான கஷ்டங்களுமே வந்து தீர்ந்து போகும். அப்படி உங்களுக்கு தற்போது பிறக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, ஆல்ரெடி சனி பயிற்சியும் ராகுகேதுவினுடைய பயிற்சியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களானது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 இந்த பாதங்களை உடைய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகரம் ராசி. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், மேலும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் வந்திருக்காங்க. ஸோ கிரக மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இந்த 5வது மாதத்தில் கிரக மாற்றங்கள் இருக்குங்க. மே மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஸோ குரு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அடுத்ததாக 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு வந்து மாறப்போகிறாரு. ஸோ இதுதான் இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள். பலன்கள் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது எப்போதுமே எல்லா கிரகங்களுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுத்துடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா கிரக அமைப்புகள் மட்டும்தான். இந்த மகர ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாகவே மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை வந்து வெளிக்காட்டவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டு சிரித்த முகத்தோடு எல்லாருக்கிட்டையும் வந்து பழகக்கூடியவர்கள் மகர ராசி நேயர்கள் தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நிறைய காரியங்களில் தடங்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆனால் அது உடனடியாக வந்து நீங்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா எப்போவுமே என்ன ஒரு ப்ராப்ளம் ஆனது நமக்கு வருதோ அப்போ தான் போய் நமக்கு கடவுளையே வந்து வழிபாடுகள் செய்கிறோம். ஸோ அது மாதிரி தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய காரிய தடங்கல்களானது உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீகத்தில் வந்து ஆர்வத்தை வந்து அதிகரிக்க போகுது. கடவுளை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. இறைவனை அடிக்கடி வந்து வழிபாடுகள் செய்யணும். ஏற்படக்கூடிய காரிய தடைகள் வந்து விலகணும் அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட வந்து பிரார்த்தனை வந்து செய்ய போகிறீங்க. ஸோ அதுக்காகவே இந்த டைமில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக தான் இருக்குது. நிறைய பயணங்கள் நீங்கள் போவீங்க. அப்படி போகக்கூடிய பயணங்களானது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சாதகமான பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது. ஸோ கவலைப்படாமல் நீங்கள் போயிட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் மனக்கவலைகளோடு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அது எல்லாமே விலகி தெளிவானது பிறக்கும். எதிர்பார்த்த திருப்பங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுனால வாழ்க்கையுடைய தரம் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். சூரியன் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியத்தை இப்போ உங்களுக்கு சூப்பராக வந்து நடத்தி கொடுக்க போகுது. புதிய விதமான நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறாங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் சூப்பராக இருக்குதாங்க. தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் சிறக்கணும் அப்படின்னா கடுமையாக நீங்கள் உழைக்கணும். உழைப்புக்கேற்ற உயர்வு தான் நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் உழைக்கிறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. உழைக்காமையே வியாபாரம் சிறக்கணும் அப்படின்னும் எண்ணமும் கூடாது. இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வேலைக்கு போகக்கூடியவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அலுவலக பணிகள் இருக்கிறவங்க எல்லாருமே சிறப்பாக செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துலேயும் சூப்பரான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துலேயும் நிறைய அக்கறை செலுத்துங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை. அந்த கடமையும் சரியாக செய்யுங்க. உறவினர்கள் மூலமாகவும் நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மனக்குழப்பங்களானது இருக்குங்க. இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த மே மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களும் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியுங்க. மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கு நல்லா படிக்க வேண்டியது அவசியமானது. ஸோ பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. ஆசிரியர்களுடைய உதவியானது கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால இன்னுமே உங்களால் எளிமையாக படிக்க முடியும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களை உடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. மேலும் உங்களுடைய மூலதனத்திற்கு தேவையான பணமும் உங்கள் கைக்கு வந்துடும். எதிரிகள் வகையிலையும் நல்ல கவனத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போதுங்க, சூப்பராக இருக்கலாம். எல்லா விஷயமும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது அவசியமானது. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே சூப்பராக இருக்க போகிறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. புதுவிதமான ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிறமொழி பேசக்கூடியவங்க மூலமாக நல்ல ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்குறது அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு உங்களுடைய நிலைமையே மாறப்போகுதுங்க. நீங்கள் விரும்பியதை கேட்டு இப்போ வாங்கிக்கலாம். ஸோ பிரபஞ்சத்தினிடம் கேளுங்க, இறைவன்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்கள்ட்ட பிரார்த்தனைகளாக வைங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த மாதத்தில் வேலை கிடைக்குங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கன்சல்டன்சி துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். பள்ளி கல்லூரியில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஸோ இது போல் எல்லா வகையிலுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் கிடைக்குது. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அடிப்படையிலும் சரி, நட்சத்திர அடிப்படையிலும் சரி எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக எளிமையாக ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும். பரிகாரம் அப்படின்ன உடனே பெரிய அளவில் இருக்கும், நிறைய காசு செலவு பண்ணணும், நிறைய பெரிய கோவில்களுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. எப்போவுமே நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இருக்கும். அப்படி தான் இந்த பரிகாரமும். பொதுவாகவே தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட முருகனுக்கு உரிய ஒரு திதி அப்படின்னா அது சஷ்டி திதி தாங்க. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் சிறப்பாக இருப்பதற்கு முருகப்பெருமான சஷ்டி தோறும் நீங்கள் வணங்கிட்டு வாங்க, அதுவே போதும். சஷ்டியில் முருகனை நீங்கள் வழிபாடுகள் செய்வதால் உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமானது இருக்கும். அதுவும் உத்தியோகம் அப்படின்றது இல்லாதவங்களுக்கு கிடைக்கும், இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக நிலைக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக இருக்க முடியும். கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைவதற்கு ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் ரொம்பவே கை கொடுக்கும். இந்த டைமில் உங்களுக்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரம் மட்டும்தான் இருக்குது. அந்த வரிசையில் முருகப்பெருமான மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுடைய ஆற்றல், சக்தி இவற்றின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களும் இருக்குங்க. அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களானது வந்திருக்கு. 6 மற்றும் 7 இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள் தான். மகர ராசி நேயர்கள் இந்த நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை மகர ராசி நேயர்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம்.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.